كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர், நவீனத்துவமாக மக்கள் மத்தியிலே ஊடுருவிய சிந்தனைகளும் சீரழியும் சமூகமும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பணிக்கப்பட்டுள்ளேன். அதாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடத்திலே நவீனமாக சில சிந்தனைகள் பூந்திருக்கிறது. அந்த சிந்தனைகளால் சில சமுதாயம், அந்த மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நோக்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த மாதம் ரமலானிலே நாம் இருக்க போகிறோம். ஷாபான்ல இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரமலானை நாம் இபாதத்துக்களால், நல்ல அமல்களால் அலங்கரித்து நன்மைகளை பெற்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று நல்ல ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். எனவே நாம் நம்மை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்பதை மையமாக வைத்து ரமலானை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இதில் தமக்கு தரப்பட்ட தலைப்பு, நவீனமாக இந்த சமுதாயத்தில் ஊடுருவிய சிந்தனைகளால் இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவீன சிந்தனைகள் ஊடுருவி இருக்கிறது, அதனால் சீரழிவு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாமெல்லாம் மறுக்க முடியாது. இந்த நவீன சிந்தனைகள் மக்களிடத்திலே புகுந்து மார்க்க சடங்கு சம்பிரதாயங்களை அது பனிமூட்டமாக மூடி, இதில் என்ன தப்பு இருக்கிறது, இதில் என்ன தவறு இருக்கிறது என்று சிந்திக்க வைக்கின்ற போது நம்மளை அறியாமலே நாம் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த விஷயத்துக்கு போவதற்கு முன்னால் நாம் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது, இருக்கணும். சரி, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தரப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள், இது காலங்களும் மனிதனுடைய கண்டுபிடிப்புகளும் மாறும்போது மாறக்கூடியதா அப்படின்றது கண்டிப்பா மாறாது. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக நாம இருக்கணும். ஏன்னா, இதுக்கு முன்னால உள்ள காலகட்டங்கள்ல நபிமார்கள் அவ்வப்போது மனிதர்களுக்கு
மாறி மாறி அனுப்பப்பட்டாங்க. மனிதர்களுடைய கலாச்சாரங்கள், கால சூழ்நிலைகள், இடங்கள் எல்லாம் மாறும்போது அந்த மக்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி புதிய சுகுஃபுகள் அனுப்பப்பட்டது. நபிமார்கள் மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க. ஒரே நேரத்துல வேறு வேறு பகுதிகளில் வேறு வேறு நபிமார்கள் இருந்தாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்துக்கு ஒரு அருட்கொடையாகத்தான் நாம் உன்னை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் அவரை பற்றி உறுதி அளித்து நமக்கு அனுப்பியிருக்கிறான். அகிலத்துக்கு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஜின்களுக்கும் சேர்த்து அவர் தான் நபி. இறுதி காலம் வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் அவர் தான் நபி. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. உயிரோ மரணிக்கல, அவர்கள் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கடைசி காலம் வரும்போது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது, தஜ்ஜால் வந்திருக்கும் போது இறங்குவாங்க. இறங்கி இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை தான் அவர் பின்பற்றுவார். அதை நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். நம்ம ஈமான் கொள்ற விஷயம் 6: அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு நாங்க என்ன செய்யறோம்? ஈமான் கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த நபி அவர் பேசுறதெல்லாம் வஹீதான், ஒரு உத்தரவாதம். அடுத்த ஒரு உத்தரவாதம் தாரார், وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ. பேசி விடுவாராக இருந்தால் வலதை பிடித்து நாடி நரம்பை தரித்து விடுவோம் என்கிறான். அல்லாஹ் விட மாட்டேங்கிறான். وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا தடுத்தத்தை விடுங்க அப்படின்னு அல்லாஹ் உத்தரவாதம் தாரான். لَقَدْ كَانَ لَكُمْ فِي رَسُولِ اللَّهِ أُسْوَةٌ حَسَنَةٌ, இந்த அல்லாஹ்வின் தூதரில் உங்களுக்கு அழைக்க முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த நபியை பின்பற்றுங்க, அவர் வஹீதான் பேசுவாரு, வேறு பேச மாட்டார். வேறு பேசினா நாங்களே விட மாட்டோம், பிடிச்சிருவோம். அவர் இறுதி அவர் தூதரா இருக்கிறார் அப்படிங்கிற உத்தரவாதம் தான். அதனால நாம என்ன செய்யணும்? அவர் இறுதி தூதர் அப்படிங்கிறோம். இல்ல நபிய பாதி, எனக்கு பின்னால இன்னொரு நபி இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உதீது ஜவாமிஅல் கலிம்ங்கறாங்க. ஒரு சிறிய வார்த்தையில் தோன்ற பேச்சு வன்மை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவருடைய வார்த்தைகளை நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும் அன்றைக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறோம். இந்த திருக்குர்ஆன மனிதர்களுக்கு வழிகாட்டியாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த திருக்குர்ஆனுக்கு ஒரு உத்தரவாதம் தாரான். அப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல மனிதர்கள் குதிரையில பயணம் செஞ்சுக்கிட்டு, ஒட்டகத்துல ஏறிக்கிட்டு, கழுதையில போயிட்டு இருந்த நாங்க இன்னைக்கு வேற்று கிரகத்துல போய் வாழ்றதுக்கு இடம் இருக்காண்டு பார்த்துட்டு வர்ற அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு கூடிக்கிட்டு வந்துட்டு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டு, வெளியில பத்திர லைட்டை 6 மணி ஆயிட்டு ஓஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு போன்ல சாஃப்ட்வேர் வந்துட்டு, ஸ்ரீலங்காவில் புத்தளத்தில் இருக்கிற வீட்டு பல்பை இவர் சிங்கப்பூருக்கு போனவர் லைட்டு போடணும், போன்ல லைட்டு போடுறாரு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு, அமெரிக்காவில் இப்ப பகலையில இருக்கிறாங்க, நாம வெளிச்சத்துல இருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கிறவரை முகத்தை பார்த்து இப்ப கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் லொகர் தொழுகைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்நிய கலாச்சாரங்களை நீங்க பின்பற்றாதீங்க. சூரத்துல் மாயிதா 51வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பொறுப்புதாரிய வழிகாட்டிகளாக நீங்க எடுக்காதீங்க. அல்லாஹ் முரண்பாடு இருக்கும், ஆனா போதிலும் உங்களை எதிர்க்கிற விஷயத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. யார் அவர்களை பின்பற்றுகிறார்களோ இவரும் அவரை சார்ந்தவர் தான் அப்படி என்று அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயம் 51வது வசனத்துல சொல்லி காட்டுறான். பின்பற்றாதீங்க, வேண்டாம் என்கிறான். நமக்கிட்ட எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமையா இன்னொருத்தர்கிட்ட பிச்சைக்கு போகணும்? சோத்துக்கு வழி இல்லாமையா நம்ம கையேந்துறோம்? இருக்குதே, எதுக்கு கையேந்துறேன்? உனக்கு என்ன பிரச்சனை? நான் எப்படி வாழணும்ங்கிறதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்துட்டான், ஒரு கேட்ல தந்துட்டான். தொழுகையை நோன்பையும்
சகாத்து கொடுப்பதையும், ஹஜ்ஜு செய்வதையும், உம்ரா செய்வதையும், நேர்ச்சி வைக்கிறதையும் மட்டுமா நபி அவர்கள் வழிகாட்டி தந்தாங்க? நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் தான் வழிகாட்டி தந்தாங்க. முடிவெட்டுற விஷயத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு விளக்கம் தந்துட்டு போயிட்டாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்இன்ட்டாங்க. முடியின் ஒரு ஓரத்தை சிரைத்து மறு ஓரத்தை வைக்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தாங்கங்கிறாங்க. போட்டு அப்படி வெட்டி போட்டு மேலுக்கு அப்படியே கொண்டையா வச்சுக்கிட்டு இருக்கிறது கிருஷ்ணன். இன்றைக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது தடுத்தாச்சு. அது பிள்ளைன்றாங்க. அப்ப முடிக வெட்டுறது, செருப்பு போறது, உடுப்பு போறது, திருமணம் முடிக்கிறது, வியாபாரம் பண்றது, எப்படி வீடு இருக்கணும், வீடு இருக்கணும் எப்படின்றா என்ன, வீட்டுக்குள்ள நாங்க பாத்ரூம் கட்டும்போது கிபிலாவை நோக்கி வைக்கப்படாதுங்கிறது வரைக்கும் நமக்கு இஸ்லாம் தெரியுதா இல்லையா? அப்ப இப்படி எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டி தந்து இருக்கும் போது எது இந்த பின்பற்றுதல், அடுத்தவர்களை நாங்க ஃபாலோ பண்ணி எடுக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது. ஒரு கோப்பை நிறைய தண்ணி இருக்குது, இன்னொரு பானம் நமக்கு அந்த கோப்பைக்குள்ள ஊத்தப்படும் போது உள்ளே இருக்கிறது வெளியாகுதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்படியே இருக்க இன்னொன்று ஊத்துறதுக்கு அங்க இடம் இல்லை. என்னண்டா அல்லாஹ் 5வது அத்தியாயம் 3வது வசனத்துல சொல்லிட்டான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இப்படி பூர்த்தியாக்கின இந்த இஸ்லாத்தை மட்டும்தான் உங்கள்ட்ட இருந்து மார்க்கமா நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்க இன்னொன்றை கொண்டு வந்தா அது மார்க்கம் கிடையாது. இதுக்குள்ள நீங்க புதுசா ஒன்றை கொண்டு வந்தா அது மார்க்கம் இல்ல. அப்ப எதுக்கு வம்பு, எதுக்கு இன்னொரு கலாச்சாரம் இல்லாமலா இருக்க? நாம எல்லாமே நிறைவாக தரப்பட்டிருக்குத்தானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு உத்தரவாதத்தை சொல்றாங்க. அந்த உத்தரவாதத்தை தான் எல்லா மெம்பர்களையும் எல்லா பயான்லையும் எல்லாரும் சொல்றத நம்ம அவதானிக்கிறோம். நீங்க எப்ப பயானுக்கு போனாலும், ஒரு மையத்தரைக்கு போட்டு பயம் பண்ணாலும் சரி, ஒரு காவி நிலையிட்டு பயம் பண்ணாலும் சரி, ஒரு மிம்பர்ல ஜும்மா ஓதினாலும் சரி, ஒரு இஜ்திமாக்கு பேசினாலும் சரி, ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம்ல பேசினாலும் சரி, ஒரு மாணவ நிகழ்ச்சியில பேசினாலும் சரி, அவர் தௌஹீது, தப்லீகி, ஜமாத் இஸ்லாமி என்ன கொள்கையில இருந்தாலும் சரி, மௌலைமார் அரபுல கொஞ்சம் ஓதி பயான் பண்றாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த அரபுல ஓதுறத ஹுத்பத்துல் ஹாஜான்னு சொல்றது. என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? அந்த அரபுல என்ன சொல்றாங்க என்றா சொன்னா, முதல் அல்லாஹ் புகழ்ந்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லிட்டு 3 குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்க. அல்லாஹ் பயந்துக்கோங்க என்று இறையச்சத்தை பற்றிய வசனத்தை ஓதி சொல்றாங்க. இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளை ரொம்ப உண்மையானது அல்லாஹ்வோட வேதம். ஹதீங்கிறது வாழ தகுதியான கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம் நபியுடைய கலாச்சாரம். உத்தரவாதம் தராங்க. எப்படி? வார்த்தையில ரொம்ப உண்மையானது குர்ஆன், பின்பற்றதுக்கு கலாச்சாரத்துல ரொம்ப நேர்த்தியானது, நேர்வழியானது முஹம்மது நபியுடைய கலாச்சாரம். வஷர்ரல் உமூரி முஹததாத்துஹா, காரியத்தில் கெட்ட காரியம் இந்த மார்க்கத்துக்குள் புதிதா வந்தது. முஹததாத்துஹா, அந்த மார்க்கத்துக்குள்ள புதுசா வந்தது, அந்த காரியத்துக்குள்ள புதுசா வந்தது. அந்த புதுசா வந்த எல்லாமே பித்அத்து. பித்அத் என்றால் நூன செயல். தமிழ்ல நூன செயல். நூன செயல் என்றால் குறைபாடு இல்லை. ஒரு சிலர் மொழிபெயர்க்கும் போது நூதன செயலும்பாங்க. அது தமிழ் மருகி வந்த சொல். நூன செயல், குறைபாடு உள்ள செயல். குல்ல பித்அத்தின் தலாலா, குறைபாடு உள்ளது. நம்ம பாஷையிலையும் அழுத்தம் கொடுக்குறேன்டா திரும்ப திரும்ப சொல்லணும். ஆனா அதுலயே திரும்ப திரும்ப சொல்றேன். விளையிட்டா வாங்கிறதுக்கு வா 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 வாங்கிறதுக்கு வித்தியாசம். மத்தத்தை எடுக்க கூடாதுன்றே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்க தெரியுமா? இது ரெண்டும் தான் சரின்னு சொல்லிட்டு வஷர்ரல் உமூரி முஹததாத்துஹா, காரியத்தில் கெட்டது மற்றது. இது எடுக்காது, இது அவிஞ்சது. அவ்வளவு தெளிவாக சொல்றாங்க. இப்ப தப்லீக் ஜமாத்தில் உள்ளவங்க எவ்வளவு சிம்பிளா தமிழ்ல சொல்றாங்க பாருங்க. மேலான பெரியவர்களை சோர்களே, தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை. டெஃபினேஷன் சொல்லியாச்சு. ஹலாஸ் தீன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப எல்லா உரைகள்ல தமிழையும் தான் அரபுலையும் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுக்கணுங்கிறத நம்ம எதுக்கு நமக்கு வம்பு, எதுக்கு வேலை தேவையில்லாதது மற்ற கலாச்சாரங்கள் விளங்கிட்டா? அப்ப இந்த தேவையில்லாத விஷயங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ள வேறு வடிவத்தில் நுழையக்கூடாது.
இப்ப நாங்க பிதஅத்துக்களை எதுக்குறோம், மார்க்கத்தில் இல்லாத பிதஅத்துக்களை நாங்க எதுக்குறோம். கலாச்சாரமாக உள்ள வந்ததுகள் மார்க்கத்துக்கு முரணா இருந்தா கூட அதை தள்ளி வைக்கிறோம். தமிழ் வார்த்தையில கூட, நம்ம பேசுற தமிழ்ல கூட மார்க்கத்துக்கு முரணான கலாச்சாரம் பழக்க தோஷத்துல வருது. எப்படி வருது? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையங்கிறோம். நம்ம சொல்லலாமா முஸ்லிம்கள்? நம்ம மையத்தை பத்த வைக்கிறதா? இல்ல தானே. இப்ப தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்லணுமா, மையவாடி வரைக்கும் சொல்லணுமா? சுடுகாடுங்கிறத பத்த வைக்கிற இடம். அப்ப நம்ம அதை சொல்லக்கூடாது. பழக்க தோஷத்துல தமிழ்லையும் நம்ம தவறு செய்யறோம். குழந்தையை தாளாட்டும் போது ஆறு ஆறோ ஆறிவரோ ஆறு பெற்ற பாலகரோ ஆறாடி தண்ணி அழுதாய் அழுதாரை சொல்லி அள்ளி அர்ச்சனைகள் செய்துங்கிறோம். இது நம்ம கொள்கையா? அந்த பாட்டை கொஞ்சம் யோசிச்சோமா? மறுபுறவியை நம்பினவன் பாடுற பாட்டு இது. எனக்கு பிறந்த பிள்ளை போன ஜென்மத்துல எங்கேயோ பிறந்திருக்கும். யாராரோ யாரு வேறோ யாரு பெற்ற பாலகரோ போன ஜென்மத்துல ஆறு அழித்து நீ அழுதாய் அழுதாரை சொல்லி அழு போன ஜென்மத்துல அம்மா அடித்தாலோ அமுது விட்டும் கையால அந்த உம்மா இந்த உம்மா கேட்க அந்த உம்மா அடிச்சாண்டு. அப்ப இது நம்ம கலாச்சார பாட்டா? அதை விடணும் இல்லையா? அப்ப இப்படி ஒவ்வொன்றாக மார்க்கத்தில் இல்லாத விஷயம் என்று மொழியில வந்துடக்கூடாது. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்கன்னு நாம சொல்ல மாட்டோம். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்கன்னு சொல்லுவோமா? இறைவன் மாதிரி வந்து காப்பாத்துறீங்கன்னு சொல்லுவோமா? இல்ல. அல்லாட ஏற்பாடு வந்துட்டீங்க, உதவி செஞ்சிட்டீங்கன்னு தான் சொல்லுவோம். அப்ப தமிழ்ல உள்ளதை எல்லாம் எடுக்க மாட்டோம், சமுதாயத்துல உள்ளதை எல்லாம் எடுக்க மாட்டோம். இப்படி நபி சொல்லலைங்கிறோம். கொஞ்சம் நில்லுங்க, வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஜிஸ்தி கழிக்கணும், கண்ணூறு பட்டிருக்கும் அப்படி என்று முளவு துப்புங்க நட்டு அடுப்புக்குள்ள போட்டு எடுப்போமா? ஏன்னா எங்க இருந்து தள்ளு, இது எங்க இருந்து வந்திருக்குது? நம்ம கலாச்சாரம் இல்லை ரெண்டுட்டு வரோம் இல்லையா? அப்ப நாட்டுல நடக்கிறது ஊர்ல இருக்கிறதையெல்லாம் நம்ம செய்ய போறது இல்லையே. இஸ்லாத்துல இருக்கிறது தான் செய்யறோம். இந்த விஷயத்துல ஓகே, இதெல்லாம் நம்ம கிளியர். வித்யாத்துக்கள் மார்க்கம் என்ற பெயர்களை ஷாதி துவாக்கள் அது இதுகள் எல்லாம் ராத்திப்புகள் எல்லாம் கொண்டு வராங்க. விளங்கிட்டா? இஸ்லாம் என்ற பேர்ல ஊசி ஏத்துறான். இதுக்குள்ளால ஏத்தி இதுக்குள்ளால எடுத்துக்கிட்டு ரப்பான மாட்டிச்சுக்கிட்டு பச்சை தலைப்பாவை கட்டிக்கிட்டு இதை இங்க வந்திருக்கிற பொம்பளையில் முழு பெரும் பிறந்து ஒரு 4 நாளையே ஊசியை ஏத்திட்டாங்க, காதுக்குள்ள சிறையை போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அவுலியாக்களா? ஊசி ஏத்தின நாம பொம்பளை புள்ள பிறந்தோடனே 40க்குள்ள ஏத்துறோமே ஊசிய காதுல ஏத்தி கலட்டுறதே இல்லை, சொறைய போட்டு பூட்டி விடுறது. என்ன இருக்குது இல்லை? கொடுப்புக்குள்ளால ஏத்துறது பிரச்சனை இல்லை, நெஞ்சுக்குள்ளால ஏற்றி முதுகுக்குள்ளால எடுப்பியா? ஏத்துவாய் எடுக்க மாட்டா, இன்னொரு ஆள் தான் கலட்டணும், மௌத்தா போய்த்துருவாய். அப்ப இப்படியான இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் மார்க்கத்தின் பெயர்ல வந்தா நம்ம எடுக்க மாட்டோம், விட்டுருவோம். இன்றைக்கு தலைப்பு என்னண்டா, நவீன சிந்தனைகள், ஊடுருவிய நவீன சிந்தனைகள். நமக்கு என்ன நடக்குதுண்டா, இது மார்க்கத்துக்கு முரணானது என்கிறத சிந்திக்க விடாம நம்மளை மயக்குது. இது மார்க்கத்துக்கு முரணானது என்கிறத சிந்திக்க விடாம நம்மளை மயக்குது, மயக்கி நம்மளை கொண்டாந்து வச்சிருக்கு. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்துல சொன்னாங்க, லத்தத்தபிஅன்ன ஸனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன். உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சமுதாயத்தை நீங்க ஒரு காலத்துல சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீங்க. அவர்கள் ஒரு உடும்பு பந்துக்குள்ள நுழைய போனாலும் நீங்களும் செலக்ட் மூகு செய்வீங்க. அப்போ ஒரு நபி தோழர் கேட்கிறாங்க, யார யூத கிறிஸ்தவர்களையா குறிப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சும்மம்மான் வேற யாரு, அவங்களத்தான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மக்களுக்கு, இந்த மூமின்களுக்கு இப்படி சொன்னா கேட்க மாட்டான், ஃபேஷனா வச்சா ஏத்துக்குவான். இப்படி சொன்னா எடுக்க மாட்டான், ஃபேஷனா கொண்டாந்தா ஏத்துக்குவான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அப்ப இன்றைக்கு நவீன சிந்தனைகளாக நம்முடைய சமுதாயத்துக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்மளை அறியாம அதுல என்ன அப்படி என்று நம்ம செஞ்சுக்கிட்டு போறது எவ்வளவு பெரிய மகா தவறு என்கிறத நம்ம சிந்திக்கணும். ஒரு சிலர் கேட்கலாம், செஞ்சா என்ன அப்படின்னு. செஞ்சா என்ன, அதுல என்ன இருக்கு? இப்ப உதாரணமா ஒரு நவீன சிந்தனையை எடுப்போம். ஒரு நவீன சிந்தனை என்னன்னா, நம்மளுக்கு பிள்ளை பிறந்தா ஒரு பர்த்டே ஒன்று கொண்டாடுறது. அதை மார்க்கமா நாங்க செய்யல, இன்னைக்கு சந்தோஷம். இன்னைக்கு பிள்ளை பிறந்து நான் தகது போன ஜனவரி 28 பிறந்த இந்த 28 நாம ஒரு பர்த்டே கொண்டாடினா என்ன துவாவை ஓதுறோம்?
மௌலிதா ஓதுறோம் இல்லை, புள்ளோட சந்தோஷத்துக்கு ஒரு கேக்க வெட்டி அந்த பிள்ளைக்கு ஊட்டி விடுறோம். இதுல என்ன, இது ஒரு நவீன சிந்தனை. அது என்ன இருக்கு அப்படி என்று நம்ம அதை செய்யறோம். விஷயத்தை நம்ம வழங்கணும். என்னன்னா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்குதுதானே, இதுல உள்ள விஷயம் என்னன்னா, இப்ப நாம இதுல என்ன அப்படி என்று கேட்கிறோம் இல்லவா, கேட்டு செய்யறோம் இல்லவா. யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்துல இப்படி ஒன்று இல்லதானே. நம்ம மார்க்கத்துல ஒரு பர்த்டே கொண்டாடுறது இருக்குதா? இல்லையே. அப்ப இல்லாத நாம செஞ்சா தப்பா அப்படி என்று நம்ம கேட்கிறோமே. மார்க்கம் என்கிறது பூர்த்தியாக்கப்பட்டாச்சு என்று நபி சொல்லி, அல்லாஹ் சொல்லி, சூரத்துல் மாயிதா 3வது வசனம் சொல்லி, ஹதீஸ் சொல்லி நமக்கு கம்ப்ளீட் பண்ணி இப்படி ஒன்று திறக்கொள்ள அதுக்குள்ள ஒரு இடம் எடுத்தா எடுக்கிற வைக்கிறதுல இருக்கிறது வெளியாகுதா இல்லையா? ஃபுல்லா ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி இருந்தா அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தினா கொஞ்சம் ஊத்தணுமே. அப்ப என்ன நடக்குது, நம்ம இல்லாத ஒன்றை கொண்டு வந்து செய்யும் போது இருக்கிற ஒன்று நம்ம கிட்ட இருந்து வெளியாக போகுது. அப்ப மார்க்கத்துல குறைவு வருது. அதான் நூன்ன செயல், குறைபாடுள்ள செயல், பித்அத். அரை வைத்தியன். அப்ப ஒரு டாக்டருக்கு 2000 பேர் சாகணும். அந்த மருகி வந்த தமிழ், மருகி வந்தது. இப்படி சில வார்த்தை பிரிவுகள். என்ன இது? கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் தான் பர்த்டே கொண்டாடுறது. ஒரு பிள்ளை பிறந்த ஒரு வருஷத்துல ஒரு ஷாத்தான் சாட்டப்படுறான். ஒரு மெழுகுவர்த்தியை ஊதினா அந்த ஷாத்தானினுடைய தீங்கில இருந்து அவர் பாதுகாக்கப்படுறார். 2 வயசுண்டா 2 மெழுகுவர்த்தி, 3 வயசுண்டா 3 மெழுகுவர்த்தி, 50 வயசுண்டா 50 மெழுகுவர்த்தி. அதுலயும் கொஞ்சம் ஆஸ்துமாவாதியா இருந்தா அப்படியே ஊதியே செத்து போய்க்குவான். நான் கேட்கிறேன், நம்ம ஆட்களுக்கு மெழுகுவர்த்தி ஊதுறது தெரியுது, எதுக்குன்றதுன்னு தெரியா. ஒரு வயசு பிள்ளைக்கு 30 மெழுகுவர்த்தி ஊதுறாங்கன்னு என்ன நடக்குது? அந்த கேக் எடுத்து அவன் ஊட்டி விட்டதுக்கு வெறும் ஊட்டி விடணும். அவன் ஹாப்பி பர்த்டே டியூன்னு பாட்டினா வெறும் ஹாப்பி பர்த்டே டியூன்னு பாடணும். அதுக்கு பின்னுக்கு பலூன் கட்டணும், அது வந்து செலிப்ரேஷன் பண்ணணும், அதை குடும்பத்தாக்கள் வரணும், வளைச்சு நிக்கணும். மதீனாவுக்கு வந்த நேரம், மதீனாவுல சில பெருநாள் தினங்கள் கொண்டாடினதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நமக்கு 2 பெருநாள் தான். அந்த ஹஜ் பெருநாள், நோம்பு பெருநாள், வேற ஒரு பெருநாளும் இல்லை. என்ன கொண்டாட்டம் இது? எவ்வளவு இருக்குது. அப்ப இது ஒரு நவீன சிந்தனை, ஒரு நவீன சிந்தனையாக உள்ள வந்திருக்கு. அப்ப இப்படி ஒரு பர்த்டே கொண்டாடலாமா? நான் கேட்க, பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதியோட முடியுது இல்லவா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 29ஆம் தேதி வரும். அது லீக் வருடம் என்று சொல்றோம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 29 வரும். 29ஆம் தேதி பிறந்தவன் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பர்த்டே கொண்டாடணும். அவன் என்ன செய்யும்? வருஷம் கொண்டாடணும். அது அவனுக்கு 29ஆம் தேதி இந்த வருஷம் பெறல, நாளை அடுத்த வருஷம் பெறாது. அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் பெறும். இப்ப லீக் வருடம். இப்ப இவன் என்ன செய்ய? இல்லையே, அப்படி ஒன்று இல்லையே. ஏன் அதை செய்றீங்க? ஏன் அவனுக்கு ஒப்பாகிறீங்க? அதுல என்ன மோகம், அது என்ன ஆசை? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் உடும்பு பொந்துக்கு நுழைஞ்சாலும் இல்ல செலக்ட் போகும், நீங்களும் நுழைவீங்க. என்ன ஒரு ரசூலுல்லாஹ் செஞ்சதை அடிச்சு பிடிச்சு செய்யறதுக்கு நமக்கு விருப்பம் பெறுது இல்லை. ஆனா எவனோ ஒருத்தன், ஒரு ஸ்டாரோ ஒரு பட நடிகர் செஞ்சதுக்கு இந்த புருவத்துல விடத்த ஒரு கோடு, இன்றைக்கு பொடியமா இருக்கு, விடத்த ஒரு கோடு. என்ன காயம் வந்தா இல்லை, அது ஃபேஷன். எல்லாருக்கும் விடத்த வெட்டுழுமா? முழு பேருக்கும் பட்டு என்னன்னா, ஒருத்தன் ஒரு படத்துல அப்படி வெட்டி அந்த வலிச்சா டிசைன். இவனோ ஒருத்தன் செஞ்சா அவன் ஒரு முஸ்லீம் இல்லை, ஒரு சொர்க்கவாதி, ஒரு அல்லாட தூதர், ஒரு அல்லாவுடைய நேசகர், ஒரு நபியுடைய தோழர். அவரை நீ பின்பற்றினா ஒரு முஹப்பத்து மார்க்கப்பட்டென்றாலும் செல்லலாம். நல்லா தெரியும் அவன் ஈமங்கொள்ளல, ஈமங்கொள்ளலாட்டி நல்லா தெரியும் நரகவாதி என்று. அவரை நாம பின்பற்றிவிட்டு அவரோட போய் இருக்கணும்னா இது என்ன ஆசை? இதுக்குள்ள என்னத்துக்கு இந்த கோடு வந்த? பள்ளிக்கு போறதுக்கு ரெடி இல்லை, குர்ஆன் ஓதுறதுக்கு ரெடி இல்லை, நபியை பின்பற்ற ரெடி இல்லை, தாடி வைக்க ரெடி இல்லை, கரண்டை காலுக்கு மேல உடுக்க ரெடி இல்லை, அடிச்சு பிடிச்சிட்டு அதை செய்வோமான்னு கேட்டா அதுக்கு இல்லை. ஆனா அந்த கோடு போறதுக்கு ரெடி, முடிய ஒரு மாதிரியா வலிக்கிறதுக்கு ரெடி. இதுதான் நவீன சிந்தனை உள்ளுக்குள்ள ஊடுருவுது. இதுக்கு பெண்களும் என்ன செய்யறாங்க? அப்படியே உள்ளுக்கு வராங்க.
எங்கிருந்து தான் கண்டுபிடிக்காங்கன்னு தெரியாது. இதுக்கு இவங்க பயன்படுத்துறது உலகமயமாக்கல், குளோபலைசேஷன். ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும் என்னன்னா, இஸ்லாத்துக்கு எதிராக கிளம்பி இருக்கக்கூடிய இந்த சக்திகள் எவ்வளவு வேகமாக நம்மளை மாற்றலாம், அவ்வளவு வேகமாக மாற்றிக்கிட்டு அதுக்கு எடுத்துக்கிட்ட யுக்திகள் இன்டர்நெட், ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் எடுத்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் குளோபல் வில்லேஜ் என்று அவன் சொல்றான். கிரிப்டோ கரன்சி ஏன் வந்துச்சு? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒத்த நாணயத்தை கொண்டு வர்றதுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஏன்னா நீங்க ரூபா, அங்க எண்ணு, இங்க ரியாலு, அங்க ஈரோ, இது நாட்டுக்கு நாடு வித்தியாசம். அது வேணாம், ஒட்டுமொத்த உலகமும் ஒரு குக்கிராமம் வந்தா அந்த குக்கிராமத்துக்கு ஒரு நாணயம் வேணும். அதுக்கு தான் கிரிப்டோ கரன்சி. எல்லாருக்கும் ஒரு கரன்சி மெல்ல கொண்டு வர்றான். நாங்க சொல்ற கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றணும். அவன் உடுத்த மாய்த்தான் உடுக்கிறது, அவன் நடந்த மாய்த்தான் நடக்கிறது, அவன் வெட்டின மாய்த்தான் முடிவெட்டுறது, அவன் சொல்றதுதான் ஃபேஷன். அப்ப இப்படி என்ன செய்யறாங்கன்னா, நமக்குள்ள இந்த ஊடகங்களின் ஊடாக, இன்டர்நெட் ஊடாக நம்மளை திணிக்கிறாங்க. பெத்த தாய் தகப்பன் அமெரிக்கன், நம்மளுக்கு பிள்ளைட மயிர் விஷயத்துல தலையிடையல் அமெரிக்க என்று அப்படி முடிவெட்டினா போய் சரியா வெட்டிக்கு வாடாண்டா அவங்களோட வேலை இருப்பாங்க. அப்ப நாம சோறு கொடுத்த, நாம படிப்பிச்ச, நாம படுக்க இடம் கொடுத்த, நாம தூக்கி வளர்த்த, நாம கையில வச்சு சமந்த, நாம சொத்து சேர்த்து வச்ச நம்மோட கதையை மட்டும் கேட்க மாட்டான். எவனோ ஒரு நடிகர் சொன்னா கேட்கான். இந்த முடியை முதல் ஆறு வெட்டின கேட்டா தெரியா, ஆனா அது வெட்டு அப்படின்னு சலுங்கடையில கைப்புள்ளைய கொண்டு போய் அதே டிசைன்ல வெட்டுறதுக்கு வாப்பாவும் ரெடியாயினா அந்த மாதிரி பிரச்சனை. ஒருத்தருக்கும் விளங்குது இல்லை, இது நபி தடுத்ததா, இது நபி செஞ்சதா? அப்ப அந்த நபியில சிந்தனை ஊடுருவுது உள்ளுக்குள்ள. எல்லா விஷயங்களையும் ஏன் இஸ்லாத்தை தேடி செய்யறதுக்கு நம்ம மனசுக்கு தயாராகுதில்லை, நம்மளோட மனசு அதுக்கு ஏன் ரெடி ஆகுதில்லை? இஸ்லாத்தை பின்பற்றதுக்கு நம்ம ஏன் ரெடி இல்லை? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சூரா ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்துல அல்லாஹ்தான் எங்கட ரப்பு என்று சொல்லி அதுல உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு இலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடம் மலக்குமார்கள் இறங்குறார்கள். எப்ப? உயிரை கைப்பற்றும் போது. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாஹ் எங்கட ரப்பு என்று சொல்லி அதுல உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்கள்கிட்ட தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க மௌத்தாக போறீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க சொர்க்கத்தை நன்மாராயணம் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லதி குன்தும் துஅது, நீங்க வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒன்னும் பயப்படாதீங்க. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா, இங்கேயும் மறுமையிலே நாங்க உங்களோட பக்கத்துல இருக்க போறோம். ஒன்னும் பயப்படாதீங்க. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்க மனசு அங்க ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும். உமா தத்தஉன், நீங்க கேட்கிறதெல்லாம் கிடைக்கும் அங்க. இப்படி சொல்லப்படும். யாருக்கு இது? அல்லாஹ்வை ரப்புன்னுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்ததுக்கா? நிபந்தனை என்ன? சும்மஸ்தகாமு, அல்லாஹ்தான் ரப்பு என்று அதுல ஸ்ட்ராங்கா இருந்தவங்க, அசைய மாட்டேன். எந்த நாடு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, இதுதான் என்னுடைய கொள்கை, இப்படித்தான் நான் இருப்பேன், இதுதான் இருக்கலாமா இல்லையா? சீக்கியன் தலைப்ப கட்டிட்டு உலகத்திலேயே அவனுக்கு ஒரு சர்வதேச சட்டம், அவனுக்கு ஹெல்மெட் தேவையில்லை. எந்த நாடு போனா அவனுக்கு ஹெல்மெட் தேவையில்லை. அவன் தலைப்ப, அவன் மனிதன் கலாச்சாரம். நீங்க பிளைட்ல ஹேண்ட் லக்கேஜில் ஒரு நெயில் கட்டர் கொண்டு போகலாமா? ஒரு நெயில் கட்டர், ஒரு ஸ்கூராணி கொண்டு போகலாமா? அங்க ஸ்கேன் பண்ணக்குள்ள அவட இதன் நெயில் அள்ளி போடுவோம். ஒரு நெயில் கட்டர், ஒரு ஸ்கூராணி, ஒரு பிளேடு, ஒரு சேவ் மிஷின் எடுத்து